குட் மார்னிங் தான் உங்கள்கிட்ட ஒரு கேடு. என்னடா எக்ஸாம் வச்சிருக்கீங்க? மார்க்கை பாரு. திவ்யா, இதான் ஃபர்ஸ்ட் மார்க். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த பொண்ணு தான் படிக்க தடுக்குது. மதி, யார்மா மதி? பின்னல இது பின்னலா? எடுத்து 35 மார்க். ஆனால் பேப்பர் மட்டும் பிடிக்கி போயிடு. இளங்கோ, இளங்கோ சார். என்னடா முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்க? கோழி முட்டைன்னு கிண்டல் பண்ண கூடாது. முட்டைக்கு மேல முட்டை வச்சா 8,000 ரூபாய். எட்டி விட்டோன்னு வச்சு 8 ரூபாய் போயிடுவ. பாக்குறியா? முட்டையா 8 எடுத்துட்டு மார்க் பாரு. மாறன் மாறன் ஏன்டா எப்ப பார்த்தாலும் வாயில வயிறு கைமா தான் இருப்பாரா? என்னடா இது வாயில ரசிக்கவே விடாத. ஒழுங்கா படிக்கவே மாட்டீங்க. என்னதான் நினைச்சிருக்கீங்க தெரியல. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. சரியா? எல்லாருமே பேரண்ட்ஸ் கூட்டுவாங்க. நாளைக்கு யாராவது பேரண்ட்ஸ் கூட்டுறதுலாம் அவ்வளவுதான் பாத்துக்க. நான் தான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க். நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். இந்த அந்த விளக்க மாத்தி எடுத்து முதல்ல அந்த வீட்டை கூட்டு. ஏமா இப்படிலாம் பேசுற? நான் எனக்கு படிக்கணும் தானமா ஆசை. நான் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். உனக்கு நல்லா வரணும் தான் நான் கல்யாணம் வைக்க வைக்க போறேன். நான் கஷ்டப்பட்டு படிச்சு வந்த மார்க்கு. எல்லார் வீட்லயும் அவங்க அப்பா அம்மா அவங்க இவ்வளோ நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த வீட்டில் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணும் தானே என் ஆசை. எடுத்தது 35 மார்க் இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா? இதெல்லாம் ஒரு மார்க்கா? மற்ற பசங்களாம் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்க, நீ எவ்வளோ மார்க் எடுக்கிற? இது ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து காமிக்கிற. உன்னெல்லாம் படிக்க வச்சுருந்தேன்னா என்ன படிக்கிறது? படிக்க வச்சா படிக்கிறதோ இல்லை, வீட்டு வேலை செய்யணும், அதுவும் செய்யறது. எப்படி உனக்கு படிப்பு வராது? எப்படி வராது? முன்னே சொல்லிக்க வேண்டியதுதானே? மற்ற பசங்க படிக்காம உனக்கு எப்படி படிப்பு வராது? எப்படி வராது? உனக்கு தெரிஞ்சா நான் கட்டி வச்சிருப்பேன்ல. எனக்கு இந்தியா தாண்டி ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், அதான் என் ஆசை. குரூப்ல ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க, மார்க் ஷீட் தந்திருக்காங்களாமே. ஆமாப்பா, நேற்றுக்கு தான் காலேஜில் மார்க் ஷீட் தந்தாங்க. இது என்ன இது நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்குதுப்பா. மார்க் ஷீட் அதான் அங்கே தான் இருக்குது, போய் எடுத்துக்கோங்கப்பா. சரி, அது இருக்கட்டும். இது என்னது இது? இதாப்பா, இது வந்து இந்த தர்பூசணி ஃபோட்டோ இருக்குதுல்லப்பா, இதை வந்து இந்த மிஷின்குள்ளே போட்டால் இது அப்படியே ஒவ்வொரு பேராக அப்படியே சொல்லும்ப்பா. இதான் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்குதுப்பா. சரி, இதை விட போய் மார்க் ஷீட் எடுப்போம். இதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. இந்தாங்கப்பா மார்க் ஷீட்டு. என்னடா இது மார்க்கு? நாளைக்கு உன்னை காலேஜில் பேசிக்கிறேன். வாடா மோனே, எப்படா காலேஜ் போயிட்டு வந்தா? நீ டாஸ்மாக் போயிட்டு வந்துட்டியாப்பா? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன்டா. இதை வச்சிருக்கல, நின்னே போட்டியா? உன்னை விட்டு என்னைக்கிடா குடிச்சிருக்கேன்? வா உட்காரு வா. அப்பா மார்க் ஷீட் கொடுத்துருவாங்கப்பா. தூக்கி வாரம் போடு. நீ இதை ஓப்பன் பண்ணு. அப்பா நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? உனக்கு வேறு வேலையே இல்லைடா. நம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிடறானுங்கடா. சேஸ்ப்பா. குட் மார்னிங் பேரண்ட்ஸ். என்னங்க சார் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? பாருங்க, இதெல்லாம் பேப்பர் வச்சிருக்கோம், புடிக்கிட்டு போகுது சார். நானும் அதை சொல்கிறேன், அவளுக்கு படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சார். என்ன மாதிரி ஓடித்தான் சார் இருக்கா. நானும் படிப்படின்னு சொல்ல படிக்க மாட்டேங்கிறேன் சார். உங்ககிட்ட ஒரு படிப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதாங்க சார் உங்ககிட்ட அமுச்சு வைக்கிறேன். நான் படிக்க மாட்டேங்கிறேன் சார். நானும் அதான் சார் சொல்கிறேன், படிக்க மாட்டேங்குது சார். நானும் சொல்லி எத்தனை சரி சரி விடுங்க சார், பார்த்துக்கலாம். என்னங்க சார் பையனை பற்றி வச்சிருக்கீங்க? எல்லாம் முட்டை மாதிரி சார் ஒரு போட போகிறோம். எப்போ பார்த்தாலும் வயிறும் கையுமாவே இருக்கான். பைத்தியமாகவே ஆயிட்டானாட்டுக்கு. நீங்கள் தான் சார் இவனை பார்க்கணும். நான் என்ன பைத்தியமா? நான் என்ன பைத்தியமாப்பா? என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா? சரி சரி விடுங்க சார், பார்த்துக்கலாம். சரி விடுங்க சார், பார்த்துக்கலாம். ஏமா படிக்க வைக்க மாட்டீங்க? பொம்பளைங்கெல்லாம் படிச்சு என்ன சார் பண்ண போறாங்க? ஏமா அப்படி சொல்றீங்க? காலேஜ் இவங்க காலேஜே சேர்க்க வேணாம்னு நினைச்சாங்க சார். அடம் முடிச்சு வந்து சேர்ந்தாங்க சார். நல்லா படிக்கிற பொண்ணுமா, படிக்க வைக்குமா? படிக்கவே தேவையில்லைங்க சார். ஏன் சார் படிக்கணும்? நல்லா வரணும் வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் படிச்சு சார். நல்ல வேலைக்கு போவாங்க, ஒரு கலெக்டரா வருவாங்க. அதெல்லாம் இப்படிலாம் பேசுறேன். எனக்கு படிக்கணும் தாமா ஆசை. நான் கல்யாணம் நல்லா பண்ணிக்க மாட்டேம்மா. நான் படிக்க வைங்களா? உட்காந்து பேசிக்கலாம் வந்து. என்னைக்கு சார் பையன் பற்றி வச்சிருக்கீங்க? எல்லாம் முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்கான்.
சொந்த வீடு இல்லை தான், இருந்தாலும் என் பையனை இத்தனை நாளாக நான் சந்தோஷமா பார்த்துக்கலையா? சார் பார்த்துக்கிறீங்க சார், ஆனால் படிக்க மாட்டேறாங்க சார் நான் திரும்பி நான் சந்தோஷமா பார்த்துக்கிறேன், நீ சொல்லாத என் பையன் படிக்கலான்னு, சரியா? ஓகே பாப்பா, அவங்களுக்காக நான் உனக்காக பேசுறேன்டா, சரியா? வா. குட் மார்னிங் பேரண்ட்ஸ். நானும் பசங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பசங்க பேசும்போது தான் தெரியுது அவங்களுடைய திறமையை நான் இது வரைக்கும் நானும் மதிக்கலன்ட்டு. அதனால் ஒரு வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சி அவங்க அந்த திறமையில் முன்னேறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அது கொஞ்சம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தா ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நன்றி.